எல்லா பூனைகளும் பாலை தேடி ஓடும். ஆனா இந்த பூனை மட்டும் பாலை பார்த்தாலே அலறி அடிச்சிட்டு ஏன் ஓடுது? தெனாலிராமன் வளர்த்த பூனைக்கு அப்படி என்னதான் ஆச்சு? கிருஷ்ணதேவராயரே வியந்து போன அந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசு ராஜ்யத்தில் எலிகளின் தொல்லை அதிகமாகியது. அதை தீர்க்க கிருஷ்ணதேவராயர் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூனை வளர்க்க ஆணையிட்டார். அரசாங்கமே பசு, பால், பணம் எல்லாம் கொடுத்தது. சில மாதங்களுக்குப் பிறகு நடந்த போட்டியில் அமைச்சர்களின் பூனைகளெல்லாம் பால் குடித்து குண்டாகவும் சோம்பேறியாகவும் இருந்தன. ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் ஒல்லியாக இருந்தது. அரசர் கோபப்பட்டார். ஆனால் தெனாலிராமன் சிரித்து, அரசே, என் பூனைக்கு பால் பிடிக்காது என்றார். பாலை வைத்ததும் பூனை அலறி ஓடியது. அப்போது தெனாலிராமன் உண்மையை சொன்னார். முதல் நாளே சூடான பால் குடித்ததால் அதற்கு பால் மீது பயம். அதனால் அது பால் குடிக்காமல் பசியில ஊர்ல இருந்த எல்லா எலியையும் பிடிச்சு சாப்பிட்டுச்சு. சுறுசுறுப்பா மாறிடுச்சு. உழைக்காம வர்ற இலவசம் மனுஷனை மட்டுமில்ல, மிருகத்தையும் சோம்பேறி ஆக்கிடும்னு தெனாலிராமன் அழகா புரிய வச்சிட்டாரு.